ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கீர்த்திவாஸ். வயசு 30. இன்னும் கல்யாணம் ஆகலை. ஊரில் 12th முடிச்சுட்டு எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரியான வருமானம் இல்லாதனால தெரிஞ்சவங்க மூலயமா சென்னைக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டியாக சேர்ந்தேன். அங்கே என்னுடைய வேலையை வரப்போகிற காரு, பைக்கு, மற்ற வாகனம் எது இருந்தாலும் நம்பர் நோட் பண்ணணும், ப்ளஸ் டைமிங் நோட் பண்ணணும். அதை தவிர்த்து சில பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஆர்டரு பண்ணுறது, ஆன்லைன் ஆர்டர் பண்ணுற திங்ஸு, சப்போஸ் அவங்க காரில் வந்தாங்கன்னா திங்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும். இப்படியே ஒரு 3 மாதம் போச்சு. அப்போ புதுசாக அப்பார்ட்மெண்ட்டில் ஃபேமிலி வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நானும் அன்றைக்கி யார் வராங்கன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு லாரி ஃபுல்லாக ஜாமான் வந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு கார் வந்தது. அதுக்கடுத்தது பின்னாடியே ஒரு வேன் வந்தது. வேன்னா அது ஆம்புலன்ஸ் மாரி இருக்கிற வேனு. நானும் லாரி, காரு எல்லாத்தையும் பார்க் பண்ண சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் திறந்தா உள்ளே ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் இருந்தாங்க. ஜென்ஸுக்கு பக்கவாதம் வந்ததுனால ஒரு கையும் காலும் சரியாக வேலை செய்ய முடியாது. ரொம்ப நேரம் உட்கார முடியாது அவருக்கு. அதனால் வேனில் வந்திருந்தாங்க. அந்த லேடி பார்க்க ஒரு 40 வயசில் இருந்தாங்க. அவங்களுக்கு பசங்க எதுவும் இல்லையாம். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்காங்களாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுனால இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணேன். வீட்டுக்கு தேவையான கேஸு, வாட்ரு, அவங்க கொண்டு வந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆளை கொண்டு வரது எல்லாமே நான் தான் பண்ணேன். அது முடியறதுக்கே சாயந்தரம் ஆகிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் யாராவது இதுமாரி ஹெல்ப் பண்ண கேட்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் எனக்கு எதுவும் கேட்டுக்கல. அன்றைக்கி முடிச்சுட்டு கிளம்பும்போது நன்றி சொன்னாங்க. அப்படியே எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நானும் என்னன்னு கேட்டேன். இல்லை, நான் வேலைக்கு போயிடுவேன், என் ஹஸ்பண்டை பார்த்துக்க ஆள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேடம், நான் நான் மற்றவங்கள கேட்டு விசாரித்து சொல்கிறேன்னேன். சரிப்பா, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா? எப்படி மேடம் நான் பார்த்துக்கணும்? ஒன்றும் இல்லைப்பா, 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். அவருக்கு எல்லாமே கிட்ட இருக்கும். பேகு, வெறும் பேக் மட்டும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உனக்கு மாத சம்பளம் மாரி ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். அடுத்த நாள்லேருந்து அவங்க போகும்போது ஒரு சாவி கொடுத்துட்டு போனாங்க. இது என்னோடய ஸ்பேர் கீ, இதை வச்சுக்க, வீட்டை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், நீ போகும்போது ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும்னு சொன்னாங்க. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு வர்றதுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. 1 மாதம் போச்சு. அவங்க வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு கதவு போய் திறந்தா அவங்க ஹாலில் நல்லா நடுங்கிட்டு படுத்திருந்தாங்க. நான் அவங்கள தொட்டு எழுப்பி என்னன்னு கேட்டேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நான் அப்படியே அவங்கள கை தாங்க கூப்பிட்டு வந்து ஒரு கேப் புக் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போய் விசாரிச்சதில் அவங்களுக்கு டென்ஷனாக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட என்ன டென்ஷன், ப்ரெஷர் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் சொன்னால் புரியாதுப்பா, அதெல்லாம் அந்தந்த வயசில் தான் தெரியும். எனக்கு 40 வயசு ஆகுது, நான் என்ன சொல்கிறது அப்படின்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வேறு இதுக்கு என்னப்பா உதவி பண்ண முடியும், இந்த உடம்புக்கு ஒரு ஆண் தான் தேவைப்படும் அப்படின்னாங்க. அப்படியா, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க? ஏன் இல்லை, அவர் இளமையாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் அது வரைக்கும் ஒன்றும் தோணல, ஆனால் இப்போலாம் உடம்பு ரொம்ப ஏங்குது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் சரிப்பா, என்ன மாரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்களா, அதுக்கு வந்து நான் தெரப்பி ஏதாவது சொல்லித்தரேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னோம். இது வந்து தெரப்பியெல்லாம் சரியாகாதுப்பா, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எப்படியோ அதேமாரி எல்லா விதமான சகலமும் தேவை அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொன்னோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நானும் இன்னும் மேரேஜ் ஆகலை, நானும் சிங்கிள் தான், உங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் சரின்னாங்க. அதை உடனேவும் செய்ய சொன்னாங்க. என்னால் முடியலன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட அவங்க தேவைகள் என்னென்னவோ ஒன்று ஒன்றா கேட்டு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணோம். அதில்
அவங்க ரொம்ப சந்தோஷமானாங்க. இது எதுவுமே உள்ள இருக்கிற அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டோம். ஏன்னா, அவரு மனசு கஷ்டப்படுவாரு. அவரு கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணேன். காலைல ஏந்திச்சதுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான நிவர்த்தி பண்ணுவேன். அவங்கள அதுவும் ரொம்ப சந்தோஷமானாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.